முதலாவதாக நாம் அவதானத்தை செலுத்த போகிற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நிலக்கரி இறக்குமதியில் என்ன நடந்தது? ஆராய்வுக்காக விசேட குழு, அமைச்சரவை பேச்சாளர் அளித்த அறிவிப்பு என்பதாக இந்த பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் இவ்வாறு தரப்படுகிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் இது தொடர்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. போதைய அமைச்சர் நலிந்த இவ்வாறு இது தொடர்பிலான பதில்களை அளித்திருக்கிறார். அந்த வகையில் அவரால் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். நிலக்கரி இறக்குமதிக்கான துறைமுக ஆய்வு அறிக்கையில் இடம்பெறும் தொழில்நுட்ப பிரச்சினைகள் தொடர்பிலும் இதனால் நேர்ந்துள்ளதாக குறிப்பிடப்படும் நஷ்டத்தை கணக்கெடுப்பதற்காகவும் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக மொரட்டுவி மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் மற்றும் அமைச்சு அதிகாரிகளின் பங்கு பெற்றலுடனான குழுவை நியமிக்க வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலன் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கூறியிருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அமைச்சரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. நிலக்கரி விலைமனு கோரல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நிலக்கரி கொள்முதல் செயற்பாட்டினூடாகவே முன்னெடுக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை விலைமனு கோரல் விடுத்து அது செயற்பாட்டில் இருக்கும் போதே அந்த விலைமனு கோரலை இடைநிறுத்திவிட்டு அமைச்சரவை தீர்மானத்தினூடாக ஒரு நிறுவனத்துக்கு மாத்திரம் வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நிறுவனம் ஒன்று விலைமனு கோரலை ஏற்றதன் பின்னர் அவர்களால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. நீதிமன்றம் சென்று கூட அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இம்முறை விலைமனு கோரலூடாக முன்னெடுக்கவில்லை. தாம் தெரிவு செய்த விநியோகஸ்தருக்கு அமைச்சரவையினூடாக அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. வழிகாட்டலின் பிரகாரமே இம்முறை இடம்பெற்ற கொள்முதல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் 25 பேர் இருந்தார்கள். சர்வதேச மட்டத்தில் அந்த நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவர்களில் 10 பேர் விலைமனு கோரலுக்கு முன்னிலையாக இருந்தார்கள். அவர்களுக்கு 28 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அதற்கு மேன்முறையீடு செய்ய மேலும் சில நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. எவரும் மேன்முறையீடு செய்திருக்கவில்லை. அதற்கமைய விலைமனு கோரலுக்கு முன்னிலையான 10 பேரும் விலைமனு கோரல் முறையாக இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறில்லாவிட்டால் விலைமனு கோரல் வழங்கப்படாத நிறுவனங்கள் இது தொடர்பில் விலைமனு கோரலை வைத்திருக்கும். நிலக்கரி கப்பலுக்கு ஏற்றப்பட்ட துறைமுகத்தில் அறிக்கை ஒன்று பெறப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கூடத்திலேயே அந்த அறிக்கை பெறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைக்கு அமைய 5900 கிலோ கேலரிக்கு அதிகமாக இருந்தால் மாத்திரமே நிலக்கரி தொகை கொண்ட கப்பலை இலங்கை பொறுப்பேற்கும். அதன் பிரகாரம் இன்று வரையில், அதாவது நேற்று வரையில் 10 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்தன. இந்த 10 கப்பல்களும் லோட்ஃபோர்ட் அறிக்கையின் அடிப்படையில் 5900 கிலோ கேலரிக்கு அதிகமாகும். இதனை விட குறைந்திருந்தால் இந்த கப்பல்களை பொறுப்பேற்றிருக்கவே முடியாது. இந்த நிலக்கரிகள் இலங்கையில் தரையிறக்கப்பட்டதன் பின்னர் அனுமதி பெற்ற ஆய்வுக்கூடம் ஒன்றினூடாக தரையிறக்க துறைமுக அறிக்கை ஒன்று பெற்றுக்கொள்ளப்படும். இந்த அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக குடெக்னா என்ற ஆய்வுக்கூடமே பயன்படுத்தப்படுகிறது. அந்த நிறுவனத்திலிருந்து பெற்ற அறிக்கையில் 5900 கிலோ கேலரிக்கு குறைவாக இருந்தால் 2 மடங்கு தண்டப்பணம் வரவிடப்படும். 5900க்கும் 5650 கிலோ கேலரிக்கும் இடையில் இருந்தால் 1 மடங்கு தண்டப்பணம் வரவிடப்படும். இதுவே செயல்முறையாகும். இதற்கப்பால் வேறு செயற்பாடுகள் இல்லை. இவ்வாறே இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றன. ஆகவே கொள்முதல் செயற்பாடுகள் எந்த சிக்கலும் இல்லை. முதன்முறையாக இந்தியாவில் லோட்ஃபோர்ட் அறிக்கையை பெற்றுக் கொடுக்கும் ஆய்வுக்கூடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இம்முறையே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் அவ்வாறு நடைமுறை இருக்கவில்லை. ஒரு சில காலங்களில் இந்த அறிக்கைகள் இல்லாமல் கொள்முதல் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. எனவே நாட்டை வந்தடைந்துள்ள 10 நிலக்கரி கப்பல்களில் 8 கப்பல்களின் நிலக்கரிகள் முழுமையாக தரையிறக்கப்பட்டுள்ளன. மிகுதி கப்பல்களின் தரையிறக்க பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இவற்றில் 6 கப்பல்களின் அறிக்கைகள் கிடைக்கப்பட்டுள்ளன. முதலாவது கப்பலின் நிலக்கரி தொகையை 59,431 மெட்ரிக் டன் ஆகும். அதில் இந்த நிலக்கரியின் தரம் குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காமையினால் தண்டப்பணம் வரவிடப்பட்டுள்ளது. அதற்காக $2.07 மில்லியன் தண்டப்பணம் வரவிடப்பட்டது. ஏனைய கப்பல்களில் 5900 தொடக்கம் 5650 கிலோ கேலரிக்கு இடையில் இருந்ததால் இரண்டாவது கப்பலுக்கும் $4,31,100, மூன்றாவது கப்பலுக்கு $4,84,929, நான்காவது கப்பலுக்கு $3,45,652, ஐந்தாவது கப்பலுக்கு $5,192, ஆறாவது கப்பலுக்கு $5,10,677 அடிப்படையில் தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது. இருந்த போதும் இந்த நிலக்கரி பயன்பாட்டுக்கு எடுக்கப்படும். இந்த தொகை அறவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலக்கரியை நாங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்வோம். இதற்கு மேலதிகமாக ஆய்வு அறிக்கைகள் இடம்பெறும் தொழில்நுட்ப பிரச்சினைகள் தொடர்பிலும் இதனால் நேர்ந்துள்ளதாக குறிப்பிடப்படும் நஷ்டத்தை கணக்கெடுப்பதற்காகவும் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக மொரட்டுவி மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள் மற்றும் அமைச்சுகளின் அதிகாரிகளின் பங்கு பெற்றுள்ளதான குழு ஒன்றை நியமிக்க வலுசக்தி அமைச்சின்
செயலாளர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது தொடர்பில் அறியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஷாந்த் சமரவீர நிலக்கரி இறக்குமதியில் பின்பற்றப்படும் முழு நடைமுறை குறித்தும் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்று இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு நிலக்கரி விநியோகிக்கும் தற்போதைய நடைமுறைகள் குறித்து ஆராய்வதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதுக்கமை 7 பேர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு நேற்றைய தினம் இது தொடர்பிலான அறிக்கையை விடுத்திருக்கிறது. எனவே நாட்டை வந்தடைந்துள்ள 10 கப்பல்களில் 6 கப்பல்களுள்ள நிலக்கரியின் தரம் குறித்த அறிக்கை கிடைத்திருப்பதாகவும் அதற்கமை அவற்றின் தரத்தில் குறைபாடு காணப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு கப்பலுக்கும் தண்டப்பணம் மறுவிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த நிலக்கரி தொகை பாவனிந்து நீக்கப்பட மாட்டாது, இதனால் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தின் சுமை மக்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியினை இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச வழங்கி இருக்கிறார். இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட கருத்துக்களிலேயே இந்த விடயங்கள் இவ்வாறு பேசப்பட்டிருக்கின்றன. இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்டுள்ள மின்கட்டண அதிகரிப்புக்கான முன்மொழிவுக்கும் நிலக்கரி இறக்குமதிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மின் கட்டணம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே இறுதி தீர்மானத்தை எடுக்கவிருக்கிறது என்பதான கருத்தினையும் அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடியை மறைக்க மக்கள் மீது சுமையினை சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் தரமற்ற நிலக்கரியினால் லக்விஜய மின் நிலையத்துக்கு ஆபத்து இருப்பதாக கலாநிதி விதுர ரல்பலனாவ தெரிவித்திருக்கிற செய்தியும் மிக முக்கியமானதாக அமைகிறது. எனவே இந்த இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரமற்ற நிலக்கரியை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு பயன்படுத்தினால் அங்குள்ள இயந்திர கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் ஏற்படுவதற்கான ஆபத்து நிலையில் நிலவுவதாக வலுசக்தி ஆய்வாளர் கலாநிதி விதுர ரலனபனாவ இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் தரமற்ற நிலக்கரி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவருடைய கருத்து இவ்வாறு வெளியாகிறது. எனவே இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் 5900 கிலோ கேலரிக்கு அதிகமான நிலக்கரியை பயன்படுத்துவதற்கு உகந்த தரமாகும். 2ஆம் தரம் என்பது குறைந்தளவு 116 விட அதிகரிக்க முடியாது. 3வது தரம் என்பது ஆவியாகும் பொருள் 125% அதிகரிக்கலாம். இந்த 3 நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே தரமற்ற நிலக்கரிகளின் தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த தரமற்ற நிலக்கரிகளை மின் உற்பத்தி நிலையத்தில் எரித்தால் மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள இயந்திரங்களுக்கு பெரும் சேதம் ஏற்படும். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் அதிகாரிகளிடம் இது தொடர்பில் வினவியிருந்தேன். அவர்களும் பயத்திலேயே இருக்கிறார்கள். 10 தொடக்கம் 16 மணி நேரத்துக்கு மாத்திரமே தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட அந்த நிலக்கரிகளை பயன்படுத்துகிறார்கள். அதனாலேயே இன்னும் இக்கட்டான சூழ்நிலை வரவில்லை. இதற்கு முன்பிருந்த விநியோகஸ்தரால் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி இன்னும் மின் உற்பத்தி நிலையத்தில் மீதம் இருப்பதால் அதனை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் மார்ச் மாதம் 1ஆம் தேதியின் பின்னர் முழுமையாக இறக்குமதி செய்யப்பட்டு புதிய நிலக்கரியை பயன்படுத்த வேண்டி ஏற்படும். இந்த நிலக்கரியை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தால் அவசியமாக மெகாவாட் கிடைக்காது என்பது தெளிவாக தெரிகிறது. விரைவாக இந்த நிலக்கரி நிறைவடைந்துவிடும் என்பதோடு இயந்திர அமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் 1-2 இயந்திரங்களுக்கு சேதம் ஏற்படுமாக இருந்தால் சரியான மழை வீழ்ச்சி கிடைக்காத இந்த காலகட்டத்தில் என்ன செய்வது? அவ்வாறான சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் இலங்கையின் மின்சாரத்துறைக்கு பெரும் பாதிப்பாக அமையும் என்பதான கருத்தினையும் கலாநிதி விதுர ரலபனாவ இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.